வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது. சட்டப்பேரவையில் ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரை. மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததற்கு கண்டனம். காங்கிரஸ் திமுக உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு. 11 நாட்கள் சட்டப்பேரவை நடைபெறும். 2ஆம் தேதி முதல் அமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வார் என சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதியை ஒதுக்காததை கண்டித்து பேரவையில் இருந்து திமுக காங்கிரஸ் வெளிநடப்பு. 15வது சட்டப்பேரவையின் 5வது கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதற்காக சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்த துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணனை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பூங்கொத்து கொடுத்தும் சட்டப்பேரவை காவலர்கள் மரியாதை அளித்தும் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் துணைநிலை ஆளுநர் உரையாற்ற தொடங்கிய போது மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று பேசினர். அப்போது குறுக்கிட்ட துணைநிலை ஆளுநர் தான் உரையாற்றிய பிறகு உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று குறிப்பிட்டார். எனினும் மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாதது, துறைமுகம் விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம், நியாய விலை கடைகள் திறக்காதது, மின்துறை தனியார்மயம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆளுநர் உரையை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். 1119 பதவிகள் நிரப்பப்பட்டுள்ளன. மத்திய நமது ஆட்சி பிறப்பின் 2000 காரைக்கால் பகுதியில் சம்பா, தாளடி, நவரை பருவத்தில் நெல் பயிர் வகைகள், எள் மற்றும் பருத்தி பயிர்களை கொஞ்சம் பின்னாடி வாங்கலாம். மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியின் நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கிய நிலையில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாததை கண்டித்தும் திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் மத்திய அரசானது புதுவை மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் உள்ளது என்றனர். கடந்த ஆண்டை விட 300 கோடி ரூபாய் குறைந்தபட்சமாக மத்திய அரசு வழங்கியுள்ளது என்றும் தொடர்ந்து கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸை எதிர்க்கட்சியாக மத்திய அரசு பார்த்து வருகிறது என்றனர். மேலும் புதுவைக்கு வரும் IAS அதிகாரிகள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் இழுபறி செய்யும் வேலையை மட்டும்தான் செய்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினர். கடந்த ஆண்டை விட நிதி குறைந்தபட்சமாக மத்திய அரசு வழங்கியுள்ளது என்பதால் தான் இந்த ஆளுநர் உரையை புறக்கணிக்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். பயிற்சி கொடுப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 3 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் அதே அளவு கூட கொடுக்கறது இல்லை. இப்ப கொடுத்துக்கிற பட்ஜெட் பாத்தீங்கன்னா 300 கோடி சென்ற பட்ஜெட்டை விட கம்மியா கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து அவங்களுடைய நோக்கம் அந்த கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவங்க எதிர்கட்சியா தான் பாதிக்கிறாங்கன்றத இதுல தெளிவா அவங்க தெரியப்படுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா அதிகாரியுமே புதுச்சேரிக்கு அனுப்பும் போது ஒரு IAS அதிகாரி எல்லாரையுமே அவங்க சொல்லி அனுப்பும்போதே இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும், அவப்பேர் ஏற்படுத்தணும்ன்ற நோக்கத்திலே அவங்க அதிகாரிகளை அனுப்புறாங்க.
இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது எதிர்கட்சி ஆளுற மாநிலம் மாதிரி தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த பட்ஜெட்டை நாங்க புறக்கணிச்சு வெள்ளெடுப்பு பண்ணிட்டோம். கண்டிப்பா இது வந்து இந்த அரசு நிச்சயமா ஒரு திறமில்லாத அரசா தான் இப்போதைக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டிப்பா இதுக்கு வந்து மக்கள் வந்து பதிலளிப்பார்கள். புதுச்சேரிப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டுப்பேட்டை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பூஞ்சோலை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை அமைக்க கால்நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டுப்பேட்டை பகுதியில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பூஞ்சோலை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை அமைக்கும் பணிக்கான பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. இதில் கமலா அறக்கட்டளையின் முதன்மை செயலர் திருமதி ரமா வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊர் பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள், ஊர் இளைஞர்கள் செய்திருந்தனர். ரெண்டு மூணு டேக் எடுத்துருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த அக்கா நிமிர்ந்து சொல்லுங்க, அக்கா நிமிர்ந்து பாருங்க அக்கா, எது நல்லா பார்த்து. ஓகே சார். நம் சிந்தனையை மக்கள் மீது திணிக்கக்கூடாது. மக்களின் சிந்தனைகளோடு இணைந்து பணியாற்றுவதே பொது வாழ்க்கையின் அர்த்தம். புதுச்சேரியில் இருந்து விடைபெற்ற துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. புதுச்சேரி பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநரான CP ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி மாநில பொறுப்பு துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக K கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வரும் 6ஆம் தேதி புதுச்சேரிக்கு வந்து பதவியேற்க உள்ளார். இதையடுத்து CP ராதாகிருஷ்ணன் இன்று சட்டப்பேரவையில் உரையாற்றினார். ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் ஊழியர்களிடம் வாழ்த்து தெரிவித்து விடைபெற்றார். ஆளுநர் மாளிகை வாசலில் அவருக்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். அங்கு கூடியிருந்தவர்களிடம் கைகூப்பி வணக்கம் தெரிவித்து விடைபெற்று சென்றார். பின்னர் CP ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்காக பணியாற்றிய மன திருப்தி உள்ளது என்றார். எழுச்சிமிகு புதுவை என்பதுதான் தாரக மந்திரமாக இருந்தது என்றும், அதன் அடிப்படையில் பல நிர்வாக சீர்திருத்தம் தேவை என மனதில் கொண்டு குறுகிய காலத்தில் சில நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர், கஞ்சாவை ஒழிக்க நடவடிக்கை எடுத்தோம் என்றும், குப்பைகளை அகற்றுவதில் சுணக்கம் நீக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். சுகாதாரமான பசுமையான புதுவை நடைமுறையில் சாத்தியமாகும் என்றும், மக்கள் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இலவச அரிசிக்கு நேரடியாக பணம் செலுத்தும் போது மக்கள் விரும்பும் அரிசியை பெறலாம் என்றும், இருப்பினும் அரிசி வேண்டும் என பல தாய்மார்கள் விரும்பியதாக குறிப்பிட்ட அவர், எனவே அந்த மாற்றத்தை தருவது அத்தியாவசியமாகிவிட்டது என்றார். நம் சிந்தனையை மக்கள் மீது திணிக்க கூடாது என்றும், மக்களின் சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதே பொது வாழ்க்கையின் அர்த்தம் என்றும், புதிய ஆளுநர் கைலாசநாதன் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவர் என்றும் தெரிவித்தார். மிகச்சிறப்பாக குஜராத்தில் பணியாற்றியவர் என்றும், அவரின் முழுமையான நிர்வாக திறனை புதுவை மக்களும் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அவரும் முதலமைச்சரும் இணைந்து புதுவை மாநிலத்தை எழுச்சிமிகு புதுவையாக வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். நோக்கி வழி நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். எழுச்சி மிகு புதுச்சேரி தாரமட்டம் வந்ததுலேருந்து அதெல்லாம் சொல்லிட்டீங்க. எப்படியாற்று இந்த காலத்துல என்ன குறைந்த கால நிர்வாக செய்வதற்கே என்பதற்காக கடுமையானோம். உண்மையாகிறது. INTUC தலைவர் பாலாஜி பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் ஆகியோர் நேரடியாக சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். INTUC மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாளையொட்டி தொழிற்சங்கத்தினர் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் பாலாஜியை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நேரடியாக சந்தித்து
பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அந்த வகையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் நேரடியாக சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் நேரடியாக பாலாஜியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் இன்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 14ஆம் தேதி வரை, அதாவது 11 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஆளுநர் உரை நிறைவடைந்தது. இந்த நிலையில் சபாநாயகர் செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் நாளை 1ஆம் தேதி ஆளுநர் உரை மீதான விவாதமும் 2ஆம் தேதி காலை 9 மணிக்கு புதுச்சேரிக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்றும் தெரிவித்தார். 5, 6ஆம் தேதிகளில் பட்ஜெட் மீதான விவாதமும் 7, 8, 9ஆம் தேதிகளில் துறைகள் மீது உறுப்பினர்கள் பேசுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் என்றும் 14ஆம் தேதி தனிநபர் தீர்மானமும் அன்றுடன் கூட்டத்தொடர் நிறைவு பெறும் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். கூட்டம் என்பதால் அதற்கான ஏற்கனவே 6 மாதத்திற்கான நிதி அறிக்கை சென்ற மார்ச் மாதமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கின்ற 6 மாதத்திற்கான நிதி அறிக்கை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்ட அலுவல் ஆய்வு கேட்டு கொண்டதன் அடிப்படையில் கவர்னருடைய உரையுடன் சேர்த்து 11 நாட்கள் இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடக்கும். இப்போதான் தலைமைச் செயலரே அந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. நான் நினைத்த நோட்டீஸ் அடிப்படை இங்க குறிப்பான அர்த்தம். அதன் அடிப்படையில் அத்தனை துறை செயலர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் கடந்த ஆண்டு பட்ஜெட்டின் பொழுது வாசிக்கப்பட்ட அதே உரையை துணைநிலை ஆளுநர் மீண்டும் வாசித்துள்ளார். வெளிநடப்பு செய்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா விமர்சனம். புதுச்சேரியின் 2024, 2025ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கிய நிலையில் ஒன்றிய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாததை கண்டித்தும் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா துணைநிலை ஆளுநர் உரையில் துறைமுகம் விரிவாக்கம், விமான நிலைய விரிவாக்கம், நியாய விலை கடைகள் திறக்காதது, மின்துறை தனியார்மயம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் உரையை கண்டித்து பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்ததாக குறிப்பிட்டார். லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை இயங்கினால் 20,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் என்றும், ஆனால் அது குறித்து எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் குறிப்பிட்ட சிவா, கடந்த ஆண்டு படித்த அதே ஆளுநர் உரையை மீண்டும் ஆளுநர் படித்துள்ளார் என்றார். புதுச்சேரி அரசு புறக்கணிப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது என்றும், எனவே சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா கேட்டுக்கொண்டார். ஒன்றிய அரசினுடைய நிதி பங்கீட்டில் மிகப்பெரிய மாநிலங்களெல்லாம் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்தினால் இன்று அவர்களுக்கு நிதி தரவில்லை, குந்து போயிருக்கிறது. அதுக்கு ட்ரெஜரை வச்சு செலவு பண்ணுறது சொல்லியிருந்தாங்க. அதே போல் லிங்காரெட்டிப்பாளையம் சுகர் மில்லு, இது போன்று புதுச்சேரியினுடைய அடிப்படை விஷயங்கள், பாண்டிச்சேரியினுடைய மாநில அந்தஸ்து, பாண்டிச்சேரி மக்கள் நீண்ட நாளமாக கடன்பட்டு புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரை இறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் நினைவாக கருத்தரங்கம், பட்டறை மற்றும் பயிலரங்கம் நடைபெற்றது. இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் நினைவாக வருகிற ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று தேசிய விண்வெளி தினம் 2024 கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தின் கருப்பொருள் இந்தியாவின் விண்வெளி வரலாறு சந்திரனை தொடுவதால் உயிர்களை தொடுவது என்பதாகும். மத்திய அரசின் மீன்வளத்துறை அமைச்சகம் இவ்வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நினைவாக மீனவர்கள், மத்திய மாநில மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் மற்றும் மீன்வள பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோரை ஒருங்கிணைத்து கருத்து பட்டறை மற்றும் பயிலரங்கம் நடத்த முடிவு செய்து இது தொடர்பான கருத்து பட்டறை மற்றும் பயிலரங்கம் புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில்
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ, சென்னை மத்திய மீன்வள கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவனம் சிப்நெட் மற்றும் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை ஆகிய அமைப்புகளால் இணைந்து நடத்தப்பட்ட இக்கருத்து பட்டறையில் மீன்பிடி படகு தொழில் தொடர்பு உபகரணங்கள் மற்றும் அதன் செயல்பாடுகள் ஆகியவற்றில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பங்கு குறித்து மீனவர்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறப்பட்டது. விரைவில் மீன்பிடி படகுகளில் பொருத்தப்பட உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வடிவமைத்த டிரான்ஸ்பாண்டர்களின் செயல்பாடுகள் மற்றும் பயன்பாடுகள் குறித்து மீனவர்களுக்கு செய்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குனர் தெய்வசிகாமணி மற்றும் துறையின் இயக்குநர்கள், அதிகாரிகள், மத்திய மீன்வள கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவன அதிகாரிகள் கார்த்திக், முதுநிலை பயிற்றுவிப்பாளர் கோபி கிருஷ்ணன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன அதிகாரி அன்பரசு, முதுநிலை கள அதிகாரி, புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் ஜெயந்தி, மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள், மீன் வளர்ப்பவர்கள் மற்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவர்கள், மீன்வளத்துறையின் அலுவலர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மத்திய மீன்வள கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவனம் சிப்நெட் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இணைந்து செய்திருந்தது. அடுத்ததாக அவர்கள் நமது புதுச்சேரி விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர் அவர்கள் கௌரவித்தார். ஒரு குறுகிய காலத்துல ஒரு 2 நாள் தான் நமக்கு மத்திய அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, அதாவது சந்திராயன் 3 விண்கலம் அது வந்து நம்மளுடைய நிலவின் தென்பகுதியில் வெற்றிகரமாக தரையேறிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் நினைவாக வருகின்ற ஆகஸ்ட் 23 அன்று தேசிய விண்வெளி தினம் 2024 கொண்டாட. புதுச்சேரியில் நீண்ட இழுபறிப்பிற்கு பிறகு அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் இலாகாக்கள் ஒதுக்கப்படாமல் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக இலாகா ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னரும் அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்கப்படாமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்த நிலையில் ஆளுநர் முதலமைச்சரிடம் இலாகா ஏன் ஒதுக்கவில்லை என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பிய நிலையில் ஆளுநர் இதுவரை அமைச்சருக்கு இலாகா ஒதுக்குவது குறித்து எந்தவித கோப்பும் வரவில்லை என்று தெரிவித்திருந்தார். இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா குறித்து எந்தவித கோப்பும் ஆளுநருக்கு அனுப்பவில்லை என தெரிவித்திருந்த நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் துவங்கிய நிலையில் காலை முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து அமைச்சர் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்குவது குறித்தான கோப்பினை வழங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் அதற்கான ஒப்புதல் அளித்திருந்தார். அதன்படி திருமுருகனுக்கு குடிமைப்பொருள் வழங்கல் துறை, கலை பண்பாட்டுத்துறை, வீட்டு வசதி, பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜகவை சேர்ந்த அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாருக்கு இலாகாக்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை, சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை ஆகிய இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சராக பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவு செய்த நிலையில் போலி ரேஷன் கார்டு மூலம் ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவரது இலாக்காக்கள் மாற்றப்பட்டது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது புதுச்சேரி அரசியலில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. INTUC மாநில தலைவர் GR பாலாஜி பிறந்தநாளையொட்டி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. INTUC மாநில தலைவர் பாலாஜியின் பிறந்த நாளையொட்டி புதுவை மாநிலம் முழுவதும் INTUC தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பாக நேருசிலை அருகே வியாபாரி கௌரவ தலைவர் விஜய குணாலன், தலைவர் ஏழுமலை ஆகியோர் தலைமையில் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தலைவர் பாலாஜி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மதிய உணவு வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் பிரசாந்த் குமார், ராகவன், செயலாளர் முருகன், பொருளாளர் நூர் முகமது,
துணை செயலாளர் பஞ்சகாந்தி, அருண்குமார் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்காக 10% இட ஒதுக்கீடை அமுல்படுத்திய அரசு சார்பு செயலர்களின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குரூப் பி அரசு வேலை பணியிடங்களுக்கான அறிவிப்பாணையில் 70% உள்ள எம்பிசி, இபிசி, பிசிஎம் மற்றும் பிடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு 1% உள்ள இடபிள்யூஎஸ் எனும் உயர் ஜாதிக்கு 10% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய புதுச்சேரி அரசு சார்பு செயலர்கள் கண்ணன், ஜெய்சங்கர் ஆகியோரின் உருவ பொம்மையை எரிக்கப் போவதாக புதுச்சேரி திராவிட விடுதலை கழகத்தினர் அறிவித்திருந்தனர். அதன்படி புதுச்சேரி திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சார்பு செயலர்கள் ஜெய்சங்கர், கண்ணன் ஆகிய இருவரை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு இருந்தபோது திடீரென்று எதிர்பாராத விதமாக மினி வேனில் உருவ பொம்மைகளை கொண்டு வந்த போராட்டக்காரர்கள் பொம்மைகள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தனர். இதில் 2 உருவ பொம்மைகளும் நடு ரோட்டில் கொழுந்துவிட்டு எரிந்தன. மேலும் உருவ பொம்மைகளை கொளுத்தியதோடு இல்லாமல் எரிந்து கொண்டிருந்த உருவ பொம்மைகளை சாலையில் தரதரவென்று இழுத்து சென்று ஓடியதால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து காவல்துறையினர் எரிந்த உருவ பொம்மைகளை அணைக்க முயன்ற போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் போராட்டக்காரர்களிடம் இருந்து உருவ பொம்மையை பிடுங்கிய காவல்துறையினரும் சாலையில் தரதரவென்று இழுத்து சென்று ஓடியதால் போராட்ட களமே போர்க்களமாக காட்சியளித்தது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக நல அமைப்பினர் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாளை முன்னிட்டு சொந்த செலவில் தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்தநாளை கொண்டாடினார். புதுச்சேரி மாநில முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்த நாளை முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தனது குடும்பத்துடன் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார். பிறந்தநாள் கொண்டாடிய இவருக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான தொகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி ஏழை எளிய பயனாளிகளுக்கு 10 தட்டு வண்டி, 20 தையல் இயந்திரம், 2 இருசக்கர வாகனம், சுமார் 2000 பேருக்கு புடவை மற்றும் 1500 குடும்பங்களுக்கு குடும்ப நலத்திட்ட உதவி அட்டை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பட்டாசு வெடித்தும் அன்னதானம் வழங்கியும் ஈரம் ராஜேந்திரனின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினர்.
மற்றும் உழவர்கரை நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் குருமாம்பேட் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் கிரீன் வாரியர் அமைப்பு இணைந்து நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் குருமாம்பேட் பாலம் மீட்பு பூங்காவில் நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் பணியாளர்களுக்கு பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டனர். இதில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. சார் சமூக சேவகி கவிதா சிவகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் டிரைவிங் ஸ்கூல் மற்றும் மெட்ஷைன் ஹெல்த் கேர் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சமூக சேவகி கவிதா சிவகுமார் பிறந்தநாளை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் டிரைவிங் ஸ்கூல் மற்றும் மெட்ஷைன் ஹெல்த் கேர் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் தனது சொந்த செலவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் விருது வழங்கும் விழா கோட்டக்குப்பத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு கவிதா சிவகுமாருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார். இவ்விழாவில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. அதே மாதிரி அவர்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நம்ம மக்களுக்காக நான் செய்ய தயாராக இருக்கிறேன். அரசு ரீதியாகவும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அவங்க மூலமாகவும் நம்ம செய்ய தயாரா இருக்கிறோம். இன்றைக்கு புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார். குடும்பத்தார் பல்வேறு நலப்பணிகளை செய்து வருகிறார்கள் என்பது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் & கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. திருவண்டார் கோவில் சுதான நகரில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய 200 கிலோவாட் மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் சுதான நகரில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான
புதிய 200 கிலோவாட் கொண்ட மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இயக்கி வைத்தார். இதில் உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் பழனிவேல், மின்துறை ஊழியர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம், குச்சிப்பாளையம், மயிலம் பாதை ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 100 நாள் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம், குச்சிப்பாளையம், மயிலம் பாதை ஆகிய பகுதியை உள்ளடக்கிய பம்பை ஆற்றை ஆழ்படுத்துதல் பணிக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். விழாவில் உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் செங்கதிர், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு, ஆயுஷ் மருத்துவமனை வில்லியனூர் மற்றும் வில்லியனூர் மூத்த குடிமகள் நலவாழ்வு சங்கம் இணைந்து முதியோர் நல மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் ஆயுர்வேத பிரிவு, ஆயுஷ் மருத்துவமனை வில்லியனூர் மற்றும் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் இணைந்து முதியோர் நல மருத்துவ முகாம் நடைபெற்றது. முதியோர் நல மருத்துவ முகாம் வில்லியனூர் தேரடி அருகே உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார். ஆயுஷ்மான் மருத்துவமனை மருத்துவ அதிகாரி ஜீவா ஆனந்த் முன்னிலை வகித்தார். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். இம்முகாமில் கண் சிறப்பு மருத்துவர் வைஷாலி, கண் பரிசோதனையாளர் சுபாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனையில் ஈடுபட்டனர். யோகா பயிற்சியாளர் வனிதாம்பிகை யோகா பற்றிய விழிப்புணர்வு பயிற்சியை வழங்கினார். பாகூர் லயன்ஸ் கிளப் நிர்வாகி விஜயன் வாழ்த்துரை வழங்கினார். மூத்த குடிமக்கள் சங்க செயலாளர் சின்னப்பன் நன்றி உரை வழங்கினார். மேலும் நடைபெற்ற இம்மருத்துவ முகாமில் பல்வேறு நோய்களுக்கு இலவச ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கப்பட்டது. இதில் நீரிழிவு நோய், தமனி மற்றும் சிரை புண்கள், நீரிழிவினால் ஏற்படும் விழித்திரை நோய்கள், இரத்த கொதிப்பு, பக்கவாதம் நோய், கண் பரிசோதனை, இரத்த சோகை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ ஆலோசனைகளும் மருத்துவமும் பார்க்கப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முதியோர்களுக்கு நோய் தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் நோய் வருமுன் தடுப்பது சம்பந்தமான யோகா விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் வில்வம் ஃபவுண்டேஷன் அழகப்பன், மூத்த குடிமக்கள் சங்க உறுப்பினர்கள் வாஞ்சிநாதன், இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமன், ரெட் கிராஸ் ஐயனார், முன்னாள் சேர்மன் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி சிவராமச்சந்திரன், கார்த்திகா லேப் பன்னீர், ஆயுஷ் மருத்துவமனை ஊழியர்கள், ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர். இம்முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் மூலிகை மருத்துவ செடிகளின் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மூலிகை செடிகளின் பயன்கள் குறித்து விளக்கி செடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது. விழாவினை ஒருங்கிணைப்பினை குமுகாயம் நண்பர்கள் வட்டம் சார்பில் பரசுராமன் ஏற்பாடு செய்திருந்தார்.
வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவு தினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஓர் அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளிகள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நாளை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற வழிபாட்டு கூட்டத்தில் டாக்டர் அப்துல் கலாமிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இயற்கை பாதுகாப்பை அறிவுறுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் வில்லியனூர் காவல்துறையினரின் உதவியோடு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். பின்னர் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் மாணவர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இயற்கை பாதுகாப்பை போற்றவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நெகிழி பையால் செய்யப்பட்ட ஆடை அலங்கார அணிவகுப்பு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மேலும் விழாவில் பங்கேற்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ் லியோ முத்து ஆலோசனையின்படி பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா, பள்ளியின் கண்காணிப்பாளர் கருணாகரன் ஆகியோர் விழாவை சிறப்பாக செய்திருந்தனர். கடலூர் சாலையில் ரெட்டிச்சாவடி மலட்டாற்றின் குறுக்கே புதிய மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் வெள்ளோட்டம் பார்க்கும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் சாலையில் ரெட்டிச்சாவடி மலட்டாற்றின் குறுக்கே 5.34 கோடி ரூபாயில் புதியதாக மேம்பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பூமி பூஜை செய்து தொடங்கப்பட்டது. தற்போதைய அந்த பணியானது நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டு வெள்ளோட்டம் பார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. விரைவில் பாலம் திறக்கப்படும் என்றும் இதன் மூலம் விபத்துகள் குறையும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரதான சாலையாக இருந்து வருகின்றது. நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஆனால் சாலை தரம் உயர்த்தப்படாமலும் பாதுகாப்பு அம்சங்கள் செய்யப்படாமலும் இருந்தது. இதனால் விபத்துகள் அதிக அளவில் நடைபெற்று வந்தன. குறிப்பாக தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி காட்டுப்பாளையம் இடையே மலட்டாறு மேம்பாலம் குறுக்கலாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் நடப்பதுடன் உயிரிழப்புகள் ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த பாலத்தை அகலப்படுத்தி தரம் உயர்த்திட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் தேசிய நெடுஞ்சாலைகள் கோட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு ரெட்டிச்சாவடி மலட்டாற்றில் 5.34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழைய பாலத்தை ஒட்டியே புதியதாக மேம்பாலம் அமைக்க பணியானது தற்போது புதிய மேம்பால பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த பாலம் 54 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் கொண்டு இருவழி பாலமாக கட்டப்பட்டுள்ளது. விரைவில் பாலம் திறக்கப்பட இருக்கிறது. தற்போது பாலத்தின் தன்மை குறித்து அரிய வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சோதனைகள் முடிந்த பின்னர் பாலம் பயன்பாட்டிற்கு விடப்படும். பாலத்தின் இணைப்பு சாலைகள் மண்கொட்டி சமன் செய்யப்பட்டு ஜல்லிகள் பரப்பப்பட்டுள்ளன. இதில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் பாலத்துக்கு வர்ணம் பூசுவது உள்ளிட்ட பணிகள் எஞ்சியுள்ளன. அவை விரைவில் முடிக்கப்படும். மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படும். விபத்து குறையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். மூர்த்திக்குப்பம் அரசு தொடக்கப் பள்ளியில் காய்கறிகள் தின விழா பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அரசு பள்ளிகள் பல இயங்கி வருகின்றன. அதன் ஒரு பள்ளியாக மூர்த்திக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் 43 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளி வளாகத்தில் காய்கறிகள் தின விழாவானது பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமியின் ஆணைக்கிணங்க மழலை செல்வங்களை ஊக்குவிக்கும் விதமாக இவ்விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவண பெருமாளின் தலைமையில் திருமதி நவநீதம் வரவேற்பு கூறினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய அப்துல் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் மற்றும் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் இன்சூரன்ஸ் அட்வைசர் மணிகண்டன், சட்டக்கல்லூரி மாணவர் அரவிந்த் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். பள்ளியின் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மழலை செல்வங்களும் மனிதர்களுக்கு ஊட்டம் மிகுந்த சத்து உணவுகளாக விளங்கக்கூடிய காய்கறிகள் வேடமிட்டு அதனை தன்மைகளை எடுத்து கூறினர். மேலும் காய்கறி சம்பந்தப்பட்ட பாடலை பாடி கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பிறகு கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் சாண்டிலன் கூறுகையில், தற்போது நிலவி வரும் சூழ்நிலைகளில் நோய் நொடியின்றி வாழ்வதற்கு காய்கறிகளை உட்கொண்டால் மட்டுமே நோயின்றி வாழலாம் என்று மழலை செல்வங்களுக்கு எடுத்து கூறினார். சிறுவர் முதல் பெரியவர் வரை தினம்தோறும் காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதனை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர்களுக்கு காய்கறிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மழலை செல்வங்களை செயலாற்றிய செயலினை கண்டு மகிழ்ந்தனர்.
இந்த ஏற்பாட்டினை பள்ளியில் பணிபுரிகின்ற திருமதி அனுசியா, திருமதி லீலாவதி மற்றும் பள்ளியில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அனைவரும் செய்திருந்தனர். சந்தோஷ் அவர்கள் நன்றியுரை கூறினார். பிறகு மாணவ மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறி, பழ வகைகள் போன்ற உணவுகள் வழங்கப்பட்டது. பள்ளிக்கு மிக பெருமை. 40 நாள் பொன்னாள். புகழ்பெற்ற காமநாயக்கன்பட்டி தூய பரோலா மாதா விண்ணேற்பு பெருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியில் தூய பரோலகா மாதா விண்ணேற்பு திருவிழா வருகின்ற 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 15ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் விண்ணரசி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பரோலகா மாதா பசிகலா அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருள் திரு அந்தோணி குரூஸ் அடிகளால் அனைவரையும் வரவேற்றார். கோவில்பட்டி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் தலைமை வகித்தார். வருவாய்த்துறை ஆய்வாளர் செல்லபாண்டியன், காவல்துறை சார்பில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பிரேமா, போக்குவரத்து ஆய்வாளர் செல்வகுமார் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி துணை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் பேசும்பொழுது, கமல்நாயக்கன்பட்டி திருவிழா நான் இங்கு பொறுப்பேற்றது முதல் தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது. ஆண்டிற்கு ஒரு முறை மக்கள் அதிகம் கூடுவதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அதற்காக 2022ஆம் ஆண்டு நான் பொறுப்பேற்ற பொழுது எனது முதல் மிகப்பெரிய திருவிழாவாக இந்த திருவிழா அமைந்தது. ஆகவே 150 காவலர்களை கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்தேன். சென்ற முறை அதிக கூட்டம் இருந்ததால் 300க்கும் மேற்பட்ட காவலர்களை வைத்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் இப்பொழுது பசிலிக்கா ஆகிவிட்டதால் இந்த ஆண்டு அதிகமாக மக்கள் கூடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் பக்தர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து அதிக அளவில் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என அறிந்து காவல்துறை மூலம் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். என்பதை நம்முடைய டாக்டர் ஆரோக்கியராஜ் அவர்கள் முதலில் பகிர்ந்து கொள்கிறார். அதை தொடர்ந்து நல்ல விஷயம் சொன்னீங்க. எனக்கு அந்த பத்தி எங்களுக்கும் அந்த நாலேஜ் இல்லை. பட் என்னன்னா எங்களுக்கு டெக்னிக்கல் செல்லுன்னு சொல்லி எங்க போலீஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரோட்டில் நின்ற மாட்டின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளான பொழுது பின்னால் வந்த இருசக்கர வாகனமும் விபத்தில் சிக்கியதால் 7 பேர் படுகாயம் அடைந்தனர். தருமபுரியை சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தனது குடும்பத்துடன் சிதம்பரத்தில் இருந்து விருதாச்சலம் வழியாக சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். அதேபோல் காருக்கு பின்னால் வடலூரை சேர்ந்த சரவணன் மற்றும் அவரது நண்பர்களான பாஸ்கர், வெங்கடேசன் ஆகிய மூவரும் ஒரே வண்டியில் வந்துள்ளனர். அப்பொழுது கார்குடல் கிராமத்தின் அருகே கார் வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென மாடு குறுக்கே வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் திடீரென பிரேக் அடிக்கப்பட்டதால் கார் மாட்டின் மீது மோதியது. அதே சமயம் பின்னால் வந்த இருசக்கர வாகனம் கார் மீது மோதியது. இதனால் காரானது தலைகீழாக சாலை ஓரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் காரில் சிக்கியிருந்த தர்மபுரியை சேர்ந்த ஸ்ரீதர், சுபஸ்ரீ, சிறுமி மகதீப், கவியரசன் ஆகிய 4 பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபரையும் அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் தலை, கை, கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. மேலும் விபத்தில் சிக்கிய மாடும் உயிரிழந்தது. இது குறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நேரத்திற்கும் மேலாக பிஎஸ்என்எல் நெட்வொர்க் சேவை துண்டிப்பு ஏற்பட்டதால் வாடிக்கையாளர்கள் பெரும் அவதிக்குள்ளானர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மத்திய அரசு நிறுவனமாக பிஎஸ்என்எல் தொலைபேசி நிலையம் அமைந்துள்ளது. இந்த தொலைபேசி நிலையத்தில் இருந்து திட்டக்குடி, பெண்ணடம், தொழுதூர், வேப்பூர், மங்களம்பேட்டை, கருவேப்பிலங்குறிச்சி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் சேவை கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் உள்ள தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்தன. இந்த தீ விபத்தால் 2 மணி நேரம் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் சேதம் அடைந்த தொழில்நுட்ப இயந்திரங்களை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 18 மணி நேரத்திற்கும் மேலாக பிஎஸ்என்எல் நெட்வொர்க் கிடைக்காமல் அதன் வாடிக்கையாளர்கள் கடும் அவதி அடைந்தனர். குறிப்பாக பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கை பயன்படுத்தும் அரசு ஊழியர்கள், காவல்துறை அதிகாரிகள் கடும் சிரமம் அடைந்தனர். இதுகுறித்து பிஎஸ்என்எல் அதிகாரிகள் கூறுகையில் அனைத்தும் சரி செய்யப்பட்டு பிஎஸ்என்எல் நெட்வொர்க் சேவை தொடங்கும் என தெரிவித்தனர். வேப்பூர் அருகே அரசு மதுபானங்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்தவர் கைது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள ரெட்டாங்குறிச்சி கிராமத்தில் வசித்து வருபவர் சின்னசாமி. இவர் அந்த பகுதியில் பல மாதங்களாக வீட்டில் கள்ளத்தனமாக மது பாட்டில்களை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்துள்ளார். இந்த தகவல் சிறுபாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்தது. இதனை அடுத்து சிறுபாக்கம் காவல்துறையினர் விரைந்து சென்று சின்னசாமி என்பவரை பிடித்து விசாரித்ததில் இவர் கள்ளத்தனமாக மது பாட்டில்களை விற்று வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் சின்னசாமி என்பவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். வில்லுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் விளக்கு பூஜை திருவிழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வில்லுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன், அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி மாத அம்மனுக்கு உகந்த மாதமாக விளங்கக்கூடிய இந்த நாளில் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் உள்ள பரிவார மூர்த்திகளுக்கு மற்றும் மூலவர் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேகமாக சந்தனம், பால், தயிர், அபிஷேகத்தூள், பன்னீர், இளநீர், தேன், பழ வகைகள், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் உலக நன்மை வேண்டியும் அஷ்டலட்சுமிகளின் அனுகிரகங்கள் கிடைப்பதற்காக கூட்டு முறை வழிபாடுகளுடன் கூடிய விளக்கு பூஜைகள் நடைபெற்றது. இதன் ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அவர்களுடைய பொறுத்துதான் பெண்களால் தான் நன்மைகள் வருவதும் பெண்களால் தான். நம்ம செல்வத்தை எந்த விதத்துல பயன்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு நல்ல அறிவு வேணும். ஆக கல்விக்கும் வீட்டுல அங்க வச்சுட்டோம். ஓம் சித்தி கணபதே நமஹ. நானாவிதம் கிருபாகரம் ஷமாகரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நம. திட்டக்குடி அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள ராமநத்தம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் திட்டக்குடி வருவாய் வட்டாட்சியர் அந்தோணி ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் 15 துறைகளின் கீழ் 44 வகையான சேவைகளை பெற மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ராமநத்தம், இடைசெருவாய், கீழ்செருவாய், ஆக்கனூர், அரங்கனூர், வாகையூர், வெங்கனூர், டி ஏந்தல், கொரக்கை ஆகிய கிராம மக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர். மனுக்களை உடனுக்குடன் அலுவலகர்கள் கணினி மூலம் இணையத்தில் பதிவு செய்தனர். இதில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திலகவதி, துணை வட்டாட்சியர் பழனி, ஆக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாமிதுரை மற்றும் தோட்டக்கலை, கால்நடை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது. சட்டப்பேரவையில் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரை. மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததற்கு கண்டனம். காங்கிரஸ் திமுக உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு. 11 நாட்கள் சட்டப்பேரவை நடைபெறும். 2ஆம் தேதி முதல் அமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வார் என சபாநாயகர் செல்வம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.